நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சின்ன பொண்ணு, உங்க மாமியாரையாவது கொஞ்சம் நம்பலாம், ஆனா மரகதக்க மாமியார நம்பவே முடியாது. சரியான ஆளுல. ஆமா, என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. தேங்காய் எப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சு? தென்னை மரத்துல ஒரு மடல் கூட அசையாம கிடக்கு, தேங்காய் மட்டும் எப்படி விழுந்துச்சு? என் பொண்ணு தாயி, உனக்கு ஒண்ணு ஆவலல? இல்ல பரிமளம், எனக்கு ஒண்ணு ஆவல. நல்ல வேளை இந்த பக்கம் தள்ளி உட்கார்ந்திருக்கா. லேஸ் அந்த சைடு தள்ளி இருந்திருந்தான்னு வச்சிக்க, இந்நேரம் அந்த தேங்காய் உன் மண்டையில விழுந்திருக்கும். அட ஆமா, எனக்கு அந்த யோசனையே வரல பத்தியா? இந்நேரம் அந்த தேங்காய் மட்டும் என் தலையில விழுந்திருந்து அவ்வளவுதான். நம்ம பொண்ணு தாய் பாட்டி மண்டை உடைஞ்சி மண்டையில இருந்து தக்காளி சட்னி வெளியே வந்திருக்கும். என்ன பரவாயில்ல சொல்லியா? மண்டை உடைஞ்சி தக்காளி சட்னி வெளியே வந்திருக்குமா? அது ஒண்ணு இல்ல, ரத்தம் வந்திருக்கும்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். பரிமளா, உன் மர்மவா சரியான ஆளுதான். இந்நேரம் தேங்காய் என் மண்டையில விழுந்து என் மண்டை உடைஞ்சிருந்தா தக்காளி சட்னி வந்திருக்குமாம்ல, தக்காளி சட்னி. அதே தேங்காய் உன் மண்டையில விழுந்திருந்தா உன் மண்டையில இருந்து மட்டும் ரத்தம் வந்திருக்குமா? இல்ல பொண்ணு தாய் பாட்டி, எங்க மாமியார் தலையில தேங்காய் விழுந்திருந்தாலும் அதே தக்காளி சட்னி தான் வெளியே வந்திருக்கும். மர்மவா, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன அப்பா, உன் உடம்புல மட்டும் தான் ரத்தம் ஓடுதா? எங்க உடம்புல என்ன தக்காளி சட்னியா ஓடுது? இது கோவப்படாதீங்க, தேங்காய் கீழே விழுந்து அதிர்ச்சியில இருப்பேல்ல, அதான் கொஞ்சம் சிரிப்பு காட்டலாமேன்னு அப்படி சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமாடி, அந்த தேங்காய் உன் மண்டையில விழுந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் தேங்காய் யார் மண்டையிலயும் விழலைல, அப்புறம் எனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு கிடக்குதியே. எவடியாவா? சின்ன பொண்ணு, நான் தான். உங்க மாமியாருக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கேன், அதான் எவடியாவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவோ. எனக்காட்டி கண்ணு தெரியல, மவளே நீ கீழே இறங்கி வா, உன் கண்ணு முழி ரெண்டையும் தோண்டி எடுத்து விடுவேன். ஆமா, எடுப்பியா, அதுக்கு நான் ஒண்ணும் உங்க மருமவ இல்ல. கீதாக்கா, இதுல என்ன இழுக்காதீங்க. என்ன சின்ன பொண்ணு, ஒண்ணு பேசுற மாதிரி உங்க மாமியார் என்ன பேசுதாவோ? ஏன் கூறுகிட்டவளா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி தென்னை மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தேங்காய் பறிச்சு கீழே போடுதியே, என் மண்டையில இந்நேரம் வந்து தேங்காய் விழுந்துருந்துன்னு வச்சுக்க. அதான் சின்ன பொண்ணு சொன்னால, மண்டை உடைஞ்சு தக்காளி சட்னி வெளியே வந்திருக்கும்னு. கீழே இறங்கி வாட்டி, உன் மண்டையை உடைச்சி உன் மண்டையில இருந்து ரத்தம் வருதா இல்ல தக்காளி சட்னி வருதான்னு பாப்போம். திமிரு பிடிச்சவ அந்த கீழே எப்படி பேசுதா பத்தியாலக்கா? அதான் திமிரு பிடிச்சவன்னு சொல்லவே இல்ல, அப்படிதான் பேசுவா. மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தேங்காய் பறிச்சுல கீழே போட்டு கிடக்கா. அடுத்த வீட்டுல போய் ஒவ்வொரு பொருளா களவாங்குதுன்னு இவ வேலை. எல்லா வீட்லயும் குழம்பு கூட்டு எல்லாம் வாங்கி வச்சிருப்பா. இப்ப நாளைக்கு சட்னி அரைக்கலாம்னு தேங்காய் பறிக்க வந்திருக்கா போலுக்கு. ஏன்டி உன் மாமியா எங்க ரெண்டு பேர் தலையில தேங்காய் தூக்கி போடுன்னு சொல்லி அனுப்புனாலும் அந்த மூக்கையி மருமக கிட்ட சொல்லி அனுப்பிருப்பா பரிமளம். நம்ம ரெண்டு பேர் இப்படி தோப்புல உட்கார்ந்து பாடி பேசிக்கிட்டு இருக்கா, அவ பாத்துட்டு போயிருப்பா. அதான் மருமக கிட்ட சொல்லி தேங்காய் பறிச்சு அவ ரெண்டு பேர் மண்டையில போடுன்னு சொல்லி அனுப்பிருப்பா போலுக்கு. ஏ கீதாக்கா, அங்க மேல நிறைய இளநீ கிடக்கு பாருங்க, அவ்வளத்தையும் பறிச்சு போடுங்க. ஆமா, உங்க எல்லாருக்கும் இளநீ பறிச்சு போடுறதுக்கு தான் நான் இப்படி மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கணும். ஏக்கா, ஆளுக்கு ஒவ்வொரு இளநீ பறிச்சு போடுங்க போதும். பாரிச்சின பண்ணி நான் ஒண்ணும் உனக்கு வேலை செய்யறதுக்கு வரல. ஏக்கா, வேலையெல்லாம் ஒண்ணும் செய்யாண்டாம், ஆளுக்கு ஒரு இளநீ மட்டும் தானே பறிச்சு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சௌரியம்டா. மாமியார் மருமகளும் சேர்ந்து என்ன வேலை வாங்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ? ஓசிர இளநீ கிடைச்சா ஒண்ணு என்ன ஆளுக்கு 10 கூட கேப்பிய. கீதா, அப்ப நீ மட்டும் என்ன பண்ணுவியா? ரூபா கொடுத்தா மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்திருக்கா. நாங்க ஓசில கேக்கோம், சரி நீ களவாண்டிட்டு போகலாம்னு வந்திருக்கா. கமலாக்கா, நான் நேத்திக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து ரசம் வாங்கி கொடுத்தத மறந்துட்டு பேசுதேளோ? ஆமா, பெரிய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து ரசத்தை வாங்கி கொடுத்துட்டா. அந்த ரசத்தை அவ முந்தா நாள் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுதான், அதையே திருப்பி என்கிட்ட வாங்கி கொண்டு கொடுத்திருக்கா. எல்லாருமே நன்றி கட்டவங்கப்பா. ஒரே நாள்ல நாம செஞ்சது எல்லாத்தையும் மறந்து போயிருதாவோ. எடி, உங்களுக்குள்ள பாடி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லுடி. என்னத்த பதில சொல்லணும்? எங்க மேல எடுத்துக்கிட்டே தேங்காய் தூக்கி எறிஞ்சா? ஏன் சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நான் ஒண்ணும் உங்க மேல வேணும்னே தேங்காய் தூக்கி எறியல. அது நான் கையில வச்சிருந்தோம்ல, அது கை தவறி கீழே விழுந்துட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பதில சொல்லுதல்ல மாமியா மாதிரியே. இன்னைக்கு கீழே இறங்கி வாட்டி, அவ மேல உள்ள கோவத்தை உன்கிட்ட காட்டுது. இன்னைக்கு மூக்கை மருமவ அவள மாதிரியே திமிரு பிடிச்சவளா இருப்பாள்ல. ஏ கீதாக்கா, ஒரே ஒரு இளநீ மட்டும் பறிச்சு கொடுங்கக்கா, கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டேன். அதான் ஒரு தேங்காய் கீழே விழுந்துல, அதை எடுத்துக்க. அது எங்க மாமியார் கிட்ட கிடக்கு, தரமாட்டாவோ. பாரு சின்ன பண்ணே, இளநீ எல்லாம் ஓசில கிடைக்காது. வேணா ரூபா தான், நான் வேணா பறிச்சு போடுவேன். என்னது, ரூபாயா? ஆமா, நான் தான் கஷ்டப்பட்டுல மரம் ஏறி இருக்கேன், உனக்கு ஓசில இளநீ கிடைக்குமா? எக்கா, நாம பழகின பழக்கம் எல்லாம் அப்படியாக்கா, ஒரு இளநிக்கு போய் என்கிட்ட ரூபாயெல்லாம் கேக்குதியா? ஆமா சின்ன பண்ணே, இதெல்லாம் வியாபாரம். ஒரு இளநிக்கு 50 ரூபாய் வச்சுட்டா. இங்க பாரு கீதா, நீ பண்றதெல்லாம் வேண்டாத்தன வேலையாக்கும். தோப்புக்காரே வந்தாம்னா தெரியும் இளநிக்க வேலை 50 ரூபாயா இல்லன்னா 500 ரூபாயான்னு. கொஞ்சம் முன்னேறிட்டா எல்லாம் நம்ம மேல பொறாம தான் படுவாவோ. இந்த மரகதக்காவுக்கு நம்ம மேல பொறாம. ஓடிச்சிட்ட பண்ணி இவகிட்ட போய் நின்னுகிட்டு ஒரு இளநீ தான் 2 இளநீ தான்னு போட்டு கெஞ்சிட்டு கிடக்கா. அவ பண்றதே களவாணித்தனம். இதுல நீ இன்னொரு நேரம் இளநீ கேட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவ லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்த்துக்கிடுவா. ஆமா சின்ன பண்ணி, இந்த கீதாவை எல்லாம் நம்பவே முடியாது. தோட்டக்காரங்க கிட்ட மாட்டணும்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளையும்
இந்நேரம் தேங்காய் பத்திக்கு சட்டிக்கு மேல போட்டிருந்தாவனு வச்சுக்கிடுங்க. பழைய கஞ்சி சட்டி பெப்பர பேனு இந்நேரம் உடஞ்சி சேதறி இருக்கும். ஏற்கனவே பொரிச்ச மீன் அவ்வளத்தையும் முழுங்கிட்டா, பழைய கஞ்சில பாதியே குடிச்சிட்டா. இந்நேரம் தேங்காய் உளுந்து சட்டி உடைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பே மருமகளே. இது என்னது? நான் என்ன உங்களுக்கு எதிரியா? எதிரிய கூட ஒரு நேரத்துல நம்பிரலாம், ஆனா ஒன்னதான் என்னால நம்பவே முடியாதுப்பா. 3 பொரிச்ச மீன்லயும் உப்பு இல்ல, மிளகாத்தூள் இல்ல, மண்ணு கணக்கா இருக்குன்னு சொல்லிவிட்டு 3 பேரும் நல்லா முக்குன்னு முக்கிட்டியாளா? சின்ன பொண்ணு, நாம 3 பேரும் பொரிச்ச மீன் தின்னத உங்க மாமியார் கண்டுபிடிச்சிட்டாவளே. ஆமாக்கா, எங்க மாமியாருக்கு மோப்ப சக்தி அதிகம். அதான் வாசத்தை வச்சே பொரிச்ச மீன்ல உப்பு மிளகாத்தூள் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டா உங்களுக்கு. அப்ப நம்ம அவங்கள ஏமாத்தி பொரிச்ச மீன் எல்லாம் தின்னத கண்டுபிடிச்சிட்டாவளோ? ஆமாக்கா, அதனாலதான் எங்க மாமியார் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காவோ. சின்ன பொண்ணு, உங்க மாமியாரை ஏமாத்த முடியாது போலுக்க. ஏக்கா, இங்கே பேசிக்கிட்டு இருக்காண்டாம், வாங்க நம்ம நைஸா கிளம்பிடுவோம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு சரியில்லை, வாங்க போவோம். சரி சின்ன பொண்ணு. என்ன இது, நம்மளால கீழே இறங்க கழியல. ஐயோ, கீழே வலிக்கு விழுந்துறனோட பயமால இருக்கு. ஏறன மாதிரியே கீழே இறங்க கழியலையே. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்க இளநியும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அநியாயத்துக்கு 50 ரூபாய்லாம் சொல்லுதியா? சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு உதவி பண்ணு. ஒரு இளநிய கூட ஓசில தர மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என்கிட்ட வந்து உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குதியா? கால் வர வலிக்குது. சின்ன பொண்ணு, இவா வருதி. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு யாரை விட்டு நடக்கா? சின்ன பொண்ணு, என்ன காப்பாத்து. கீதாக்கா, ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. இது என்னக்கா வேலை உங்களுக்கு? இது ஏதோ ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரி தென்னை மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணுதியா? சின்ன பொண்ணு, நான் ஒண்ணும் ஜம்ப் பண்ணல. கால் தவறி கீழே விழுந்துட்டேன். நல்ல வேளை நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் மருமகளா, இவள காப்பாத்துறதெல்லாம் போதும். கீழே இறக்கி விடு முதல்ல. அதாடி மரகதக்கா, எங்க மாமியாரும் உங்க மாமியாரும் கீதாக்காவை வெளுத்து வாங்குதாவள. உனக்கு எவ்வளவு திமிருடி? தலைக்கு மேல தேங்காய் பத்திக்கு போட்டுக்கிட்டு உனக்கு பேச்ச பாரம் பேச்ச. உங்க மேல தான் தேங்காய் உளலையில, கீழே தானே விழுந்துச்சு. உனக்கு வாய பாரம் வாய. 2 கிழவிகளும் என்ன போட்டு இப்படி அடிக்காவல. அடிக்க வேண்டி செய்யணும். உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் முடி. இருங்க, உங்க 2 பேரையும் எங்க மாமியார் கிட்ட சொல்லி கொடுத்து பாருங்க. அம்மா, 2 பேரும் வயசானவங்க தான் பேரு. என்ன அடி வெளுத்து எடுக்காவோ. உன் மாமியாரடி, அவளையும் வர சொல்லு. அவளையும் சேர்த்து போட்டு நாங்க மிதிச்சு எடுத்துறோம் மத்துக்க. இப்படி ஒரு அடியை நான் யாருகிட்டயுமே வாங்குனது இல்ல. வாங்கலடி, இப்ப வாங்கிக்க. ஐயோ, சின்ன பொண்ணு இங்க பாத்தியா? கீதாவோட மாமியார் வந்துட்டவோ. ஐயோ போச்சு. இக்கா, உங்க மாமியாரும் எங்க மாமியாரும் அவ்வளவுதான், இன்னைக்கு ஜுவாலி முடிஞ்சது. சின்ன பொண்ணு, கீதா மாமியார் நம்ம 2 பேரும் மாமியாரையும் அடிப்பாவோன்னு பார்த்தா கீதாவை போட்டு அடிக்காவோ. ஆமாக்கா, அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. சரியான கூறுகட்டவா. ஏத்தே, எதுக்குதே என்ன போட்டு இப்படி ஏசுதியா? இந்த பரிமளம் பொண்ணு கை 2 கிழவிகளும் என்ன போட்டு அடிச்சு துவச்சி எடுக்காவதே. அவங்கள போட்டு நீங்க அடிக்க, என்ன அடிக்காதியா? நீ வரட்டி கூறுகட்டவா. இந்த தென்னந்தோப்பை நமக்குள்ளதாம்டி. போன மாசம் வரட்டி வேலை கொடுத்து வாங்கணும். ஏத்தே, நம்ம வாங்கின தோப்பு இதுவா? எனக்கு தெரியாதே. சொந்த தோப்புலயே தேங்காவை களவாங்கின ஒரே ஆளு நீதாம்டி. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இவ 2 பேரும் உன்னை தூக்கி போட்டு அடிச்சது பத்தாதுடி. நான் தான்டி இன்னும் உன்னை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏத்தே, ஏத்தே அடிக்காதீங்கத்தே, என்ன விட்டுருங்க. சின்ன பொண்ணு, நீ என்ன காப்பாத்துறது வீணா போச்சு சின்ன பொண்ணு. இந்நேரம் நான் மரத்துக்கு மேல இருந்து இறங்க தெரியாம கீழே விழுந்திருந்தா கூட கை கால்ல தான் அடி பட்டிருக்கும். ஆனா இப்ப இவ 3 பேர்கிட்ட அடி மிதியும் வாங்கி நான் குத்துயிரும் கொலையுயிருமா எல்லாம் கிடக்கே. இந்த கீதாவுக்கு இதெல்லாம் தேவையா? வீடு வீடா குழம்பு கூட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரை பத்தியா குத்த முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான்னா இவளுக்கு இந்த கதி தான் கிடைக்கும். எங்க மாமியாரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணலாம்னா ஒண்ணு வேலைக்கு ஆக மாட்டேக்க. நாம ஒரு ஐடியா பண்ணா அது ஒரு ஐடியாவால போய் முடியுது. எங்க அம்மாவும் என் மைனிக்காரியும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ அதே மாதிரி நானும் எங்க மாமியாரும் இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுதேன். ஆனா ஒரு காரியமும் கைகூடி வர மாட்டேக்க. நான் பாட்டுக்கு பைய தூக்கிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்க எங்க மைனிக்காரி தொல்லை தாங்க முடியாது. இங்கே இருக்கலாம்னா எங்க மாமியாருக்கும் எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம்னு நான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணினா அது எனக்கு எதிராவே மாறிடுது. என்ன செய்ய? பேசாம எங்க மாமியாருக்கு இன்னைக்கு பிடிச்ச மாதிரி சமையல பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்பதான் என் மண்டைக்குள்ள நல்ல ஐடியா வந்திருக்கு. என் மூளைய
போட்டு அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டுட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு கொடுத்து எங்க அத்தை கிட்ட இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட வேண்டியதுதான். எத்தே இங்கதானே இருப்பாவோ, ஆளை காணல. எத்தே என்ன எங்க அத்தை கண்ணு முழிக்காம கிடக்காவோ? ஒருவேளை எத்தே எத்தே ஐயோ எத்தே எத்தே என்ன விட்டுட்டு போயிட்டியாளா? எத்தே இப்பதானே உங்களை பத்தி நினைச்சேன். உங்களுக்கு பிடிச்ச சமையலா செஞ்சு தரலாம்னு நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டேளே. எத்தே நான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா தான் இருப்பேன். என் கடமையை நான் கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா செய்வேன். எத்தே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, இத நான் எப்படி தாங்குவேன்? உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு இப்ப இந்த நிலைமை ஆயிட்ட. இப்ப நீங்க என்ன சொர்க்கத்துல இருந்து பார்த்துட்டு தானே இருப்பீங்க. நான் உங்களை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணியே தான் ஆவணும். நீங்க என்ன சொர்க்கத்துல இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணியே ஆவணும். பண்ணியே ஆவணும். கொஞ்சம் இருங்க. இப்ப வாரு. ஒரு மருமகளா இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் செய்வேன். பாருங்க, இப்போதைக்கு பழம், அப்புறம் தேங்காய், அப்புறம் உங்க நெத்தில வேற பெரிய பொட்டு இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் உங்க தலைமாட்டுல நிறைய ஊதுபத்திய வேற கொளுத்தி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் செய்யறத பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆவணும். இம்ப்ரெஸ் ஆவணும். நீங்க போய் சேர்ந்துட்டீங்க. இனி அடுத்தது இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எனக்குலாம் வரும். அந்த கொத்து சாவியும் என் கையில தானே வரும். நீங்க கவலைப்படாதீங்க டி. நீங்க சொர்க்கத்துல கவலைப்படாம நிம்மதியா இருங்க. இந்த குடும்பத்தையே நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அடுத்தது என்ன கடமை? ஐயோ ஒண்ணு புரிய மாட்டேங்க. எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணன் மைனிக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்லணும். துக்கம் வேற தொண்டை அடைக்க. ரிங்கு போயிட்டே இருக்கு. இன்னும் என் மைனிகாரி போனை எடுக்க மாட்டேக்காள. இந்த திமிரு பிடிச்சவளுக்கு கொட்டம் ஒரு நாள் அடங்க மாட்டேக்க. யார் வீட்டு முதல்னே தெரியாம கிடக்காள. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இந்த கீதாவுக்கு தேவைதான். மாமியா கையால அடி வாங்கினாதான் இவெல்லாம் திருந்துவா. திருந்த மாட்டாக்கா. நீ நினைக்க மாதிரி மாமியா கையில அடி வாங்கினாலும் இவெல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டா. அதுவும் சரிதான். எத்தனை வருஷமா இப்படிதானே இருக்கா. என்னைக்கு திருந்திருக்கா? இப்ப மாமியார் கையில அடி வாங்கினா மட்டும் திருந்திருவாளாக்கும். எங்கடி ஓடுத? இதே போதுதே போதுதே. இனிமேல் அடிக்காதீங்க. என்னால தாங்க முடியாது. ஆமாடி, நான் என்ன உனக்கு பிரியாணியா ஊட்டி விடுறேன்? போதும் போதும்னு சொல்லதுக்கு வெளுத்து வாங்கிரோம் பத்துக்க. ஓடாதடி. சொல்ல சொல்ல போக்கெடுத்து போறாளா? எங்க வீட்டுக்கு தானே போவ. என்ன வாரபடி வாரியில எடுத்து 4 சாத்து சாத்துனதான் நீ எல்லாம் சரியா வருவ. யாத்தாடி மூக்காய்க்கு மர்மவ என்ன வறுத்து வர. சரியான ஆளா இருக்காமா. ஆமா, மாமியாருக்கு மிச்சமா மர்மவ இருப்பாள்ல. என்ன என் சம்மந்திக்காரி ஃபோன் பண்ணுதா? சின்ன பொண்ணே, போன் அடிக்குதுல, எடுத்து பேசு. ஏக்கா என் சம்மந்திக்காரி மேனகா தான்க்கா ஃபோன் பண்ணுதா? சரிதான். இந்த கீதா சில்லாட்டைக்கு அடுத்த சில்லாட்ட உன் சம்மந்திக்காரி தானே, அவளும் ஃபோன் பண்ணுதால, எடுத்து பேசு. நேரமே சரியில்லைக்கா. காலையில இருந்து ஒரே டென்ஷனா தான் இருக்கு. சரி சரி, எடுத்து பேசு. என்ன ஏதுன்னு. அவ அங்க இருந்து கிளம்பி வந்துட போறா. ஆமா, அவளுக்கு தான் ஒரு இடத்துல இருப்பு கிடையாத. இப்போ போனை பண்ணி மைனிகாரி நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா, நான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ருசியா மீன் குழம்பு வச்சு வைங்கன்னு சொல்லறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கேன். ஹலோ மேனகா. மைனி 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 பைனின்னு கிடக்கா. என்ன மேனகா, என்னன்னு சொல்லு. மைனி நான் என்னன்னு சொல்லுவேன்? ஏன் சொல்ல வந்ததை மறந்துட்டியா? அப்ப நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லு. மைனி துக்க தொண்டை அடைக்குது. மைனி தொண்டை அடைக்குது. மைனி எல்லாரும் எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க. என்னது, நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு கிளம்பி வரணுமா? ஆமா மைனி, உடனே வேனை பிடிச்சாவது ஆட்டோவை பிடிச்சாவது எல்லாரும் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா என் சம்மந்திக்காரி எல்லாரும் இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லுதாக்கா. என்னது, எல்லாரும் கிளம்பி போணுமா? ஆமா கமலாக்கா, அப்படிதான் சொல்லுதா. இவ போன இடம் ரெண்டாக்கி இருப்பா. ஏதாவது பாக பிரிவினை பண்ணதாவளா இருக்கும். அதுக்குதான் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லுதால என்னவோ. ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஆமா, பின்ன உனக்கும் உன் மாமியாருக்கு உன் புருஷனுக்கு எல்லாத்துக்கும் சோறு பிங்கி போடுறதுக்கா உன்னை கூப்பிடுதா? மைனி உடனே கிளம்பி வாங்க. ஏமா இருமா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. சும்மா மொட்டையா எல்லாரும் கிளம்பி வாங்கன்னா எப்படி வர்றது? நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன்? இவன் வாயால தான் என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் பேக்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட போறியோ? இல்ல மைனி, நான் பேக்க தூக்கிக்கிட்டு அங்க வீட்டுக்கு வரல. இப்ப நீ
இங்க பாரு மேனகா, சும்மா எழுதுகிட்டே இருக்காதே. என்ன விஷயம், ஏது விஷயம்னு சொல்லு. அது வந்து மைனி, எங்க மாமியாரு. எதுக்கு இப்படி கண்ணீரை விட்டு கதறுத? உன் மாமியார் அடிச்சு கிடிச்சு போட்டாவளா உன்ன? இல்ல மைனி, எங்க மாமியாரு போயிட்டாவோ. என்னது, உங்க மாமியார் போயிட்டாவளா? ஆமா மைனி, மாமியாரு போயிட்டாவோ. மாமியார் எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாவோன்னு உனக்கு சோறு பொங்கி போடுறதுக்கு என்ன வர சொல்லுதியோ? மாமியார் கறிக்கு கொழுப்பு தானே. என் மவ 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிருக்கா. அவளுக்கு ஒழுங்கா சோத்த பொங்கி போட்டு நல்லா பாத்துக்கிடாம வெளியூருக்குல கிளம்பி போயிருக்கலாம். உன் மாமியார் ஊரை விட்டு போயிட்டாவுன்னா என்ன? அத உன் மாப்பிள்ளை இருக்காருல, அவர் தான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு சோத்தெல்லாம் பொங்கி வச்சுக்கிட்டு தானே போவாரு. மைனி, நீங்க புரியாம பேசாதீங்க. எங்க மாமியார் ஊருக்கெல்லாம் போகல. என்ன தன்னந்தனியா விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாவோ. சொர்க்கத்துக்கா? மாமியாருக்கு வீட்ல இருப்பு கொள்ளாதுல. எத்தே என்ன பேசுதிய? மேனகாவுக்கு மாமியாரு செத்து போயிட்டாவலாம். என்ன சொல்லுதா மருமகளே? ஆமதே, மேனகா அப்படிதான் சொல்லுதா. அதுக்குதான் அழுதுக்கு அதறிட்டு கிடந்தாளோ. அட பாவமே, நல்லா தானே இருந்தா. மைனி, எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி வாங்க மைனி. சரி மேனகா, போன வை, நாங்க இப்பவுமே உடனே கிளம்பி வரோம். சரி மைனி. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு? ஆமாக்கா, எனக்கும் என்னன்னே தெரியல. சரி, சீக்கிரம் கிளம்பி போக வேண்டியதான். சரி சின்ன பொண்ணு, அப்ப நாங்களும் உன் கூட வரோம். சரிக்கா, அப்ப எல்லாருமே சேர்ந்தே போயிருவோம். நாம கையில என்ன இருக்கு? யார் யாருக்கு என்னன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கும்ல. எத்தே சொல்லு மருமகளே, ஒரு வேனை பிடி, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். சரி தே. அப்புறம் மேனகாவோட மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு தானே? இல்ல மருமகளே, அவங்களோட எனக்கு 2-3 வயசு அதிகம் பத்துக்க. என்னத்துக்கு மருமகளே இப்படி கேட்ட? இல்ல தே, ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். வயசான கிழடு கட்டைகள்லாம் இருக்குவோ, இங்க வயசு ஆகாத ஆட்கள் தான் உடனுடனே பட்டுன்னு போயிருதாவோ. மருமகளே, அங்க திரும்பி நின்னுட்டு என்ன சொல்லுதா? அதே ஒண்ணு இல்ல தே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையே சொன்னேன். சரி தே, வாங்க கொஞ்சம் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீங்க தான் முக்கியமா வரணும் என் கூட. யா மருமகளே, என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு இல்ல தே, மாலையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சின்ன மாலையை வாங்கிட்டா சரியா வராதுல தே. உங்களை கூட்டிட்டு போய் மாலையை வாங்கி உங்க கழுத்துல போட்டு அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரணும்ல தே. அப்புறம் நீ சரியா மாலையை பார்த்து எடுத்து வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் சத்தம் போடுவியா? யாத்தாடி பரிமளா, உன் மருமக கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்க. இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், என்னால சொல்ல முடியல. இது நீ ரைட், வாங்கதே போவோம். பொண்ணுதாயி, நீ என் கூட வா. என் மருமகளை நம்ப முடியாது. ஆத்தாடி, இவ கச்சேரியில என்னையும் சேர்க்க பாக்காவோ. மருமகளே, என்ன மாட்டு வண்டி போற மாதிரி போற? நல்ல வேகமா போ. இதே நான் வேகமா போறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல சீட்ல உட்காருங்க. இப்படி நின்னுகிட்டே வந்தேன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் வாங்கின மாலை உங்களுக்கு போட வேண்டியதாயிரும். அளவெல்லாம் கரெக்டா பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு மாலை. நாம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு சொல்லுது. உன்னை வண்டியை வேகமா ஓட்டேன்னு எதுக்கு சொல்லுதே? என் சம்பந்திகாரிக்கு முதல் மரியாதையை நாம தான பண்ணணும். அப்பதானே என் மகளுக்கும் பெருமை. பாத்தேலாக்கா, எங்க மாமியார் எப்படி பேசிக்கிட்டு இருக்கவனு? பெருமையா, பெரிய பெருமை. உன் மாமியாருக்கு சோத்த பங்கி போடு, நல்லபடியா பாத்துக்கான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது என் சம்பந்திகாரிகிட்ட என் மாமியார் சொல்லிருப்பாவளாக்கா? இப்ப சித்தவங்களுக்கு சீக்கிரமா போய் மாலையை போட்டு முதல் மரியாதை பண்ணணும்ல சொல்லிக்கிட்டு இருக்காவோ. உங்க மாமியாரை பத்தி தெரியாமல இருக்கு சின்ன பொண்ணு. நீ வண்டியை பார்த்து வாட்டு. மேனகா, எம்மா வந்துட்டியா? எங்க மாமியாரை பாத்தியாம்மா? சரி மக்கா, அழாத. எல்லாத்துக்கும் கடைசில இதே நிலைமை தானே. மாலை வாங்கிட்டு வந்திருக்கியாம்மா? ஆமா மக்கா, வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணே வரலையாம்மா? ஏத்தே, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவங்க என்ன வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? நீங்களே மாலையை போட்டுருங்க. சரி மருமகளே. பாவம், நல்ல மனசு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஆமாக்கா, இந்த காலத்துல யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமா டிக்கெட் கிடைக்குனே தெரியல. அம்மா, பழம் தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சிருக்கம்மா. இனி வேற ஏதாவது வைக்கணுமா? அட, தலைமாட்டுல ஒரு விளக்கு வைக்கணுமே. விளக்கா? ஆமாடி, ஒரு சின்ன விளக்குல எண்ணெய் ஊத்தி திரியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா. தலைமாட்டுல வைக்கணும். சின்ன பொண்ணு, மேனகா மாமியாரு செத்து போன மாதிரியே தெரியல பத்தியா? அப்படியே தூங்கிட்டே இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நானும் வந்த உடனே அதுதான் பார்த்தேன். பாவம், நல்ல மனசு, தூங்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கு. செத்த மாதிரியே தெரியல. என்ன வருத்தமா இருக்கு தெரியுமா எனக்கு? எடி, இப்படி உட்கார்ந்துட்டே இருக்காத. இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாவோ. சீக்கிரமா விளக்கெல்லாம் எடுத்துட்டு வா. உங்க வீட்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தானே தெரியும். எனக்கும் தெரியலம்மா, விளக்கு எங்க இருக்குன்னு. ஆமா, மாமியார் வீடு நீங்க இருந்தால எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். கெட்டி கொடுத்தது என்னவோ இந்த வீட்டுல தான். ஆனா இருக்கிறது பூராங்க அம்மா வீட்டுல இல்ல. அப்புறம் என்ன தெரியும்? இந்த வீட்டுல தீப்பெட்டி எங்க இருக்குன்னு கூட தெரியாது இவளுக்கு. சீக்கிரமா எடுத்துட்டு வாட்டி, உட்கார்ந்துட்டே இருக்காத. விளக்கு அரங்கு வீட்ல இருக்கு. ஆஹா, என்ன நடக்குது இங்க? அப்பதே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அட கடவுளே, மேனகா மாமியார சும்மா இருங்க. எங்க மாமியார் பேயா மாறிட்டாவோ. அட கூறு கட்டவளா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. மேனகா மாமியார என்னமோ யார் வந்திருக்கா?
தேங்காய் பழம் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வையும்னு காலையிலேயே இந்த மனுஷங்கிட்ட சொன்னேன். இந்த வெயில் நேரத்துல இப்படி வெளிய தூக்கி வச்சிருக்காரே, தேங்காய் எல்லாம் நாசமா போகுதுக்கா. மேனக மாமியாரா, உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையா? என்னவா சின்ன பொண்ணே எங்க வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு என்னமா ஆவணும்? நான் நல்லா தானே இருக்கேன். 2 நாளா சரியா தூக்கமே இல்ல பத்துக்க. தூங்காம இருந்தா ஒரே தலைவலியா இருந்துச்சு. அதான் ஒரு தூக்க மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோமேன்னு தூங்கிட்டு இருந்தோமோ, வேற ஒண்ணும் இல்ல. மைனி, என்ன அப்படி பார்க்காதீங்க. அட கூறுகிட்ட கிறுக்கி, இந்த மனுஷி பாவம் தூக்கம் இல்லாம தூக்க மாத்திரை போட்டு ஒரு மணி நேரம் தூங்கலாம்னு நினைச்சிருந்திருக்காவோ. நீ என்னடா அவங்களுக்கு மாலையை போட்டு நெத்தில பொட்டு வச்சு பக்கத்துல தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு தலைமாட்டுல ஊதுபத்தியை வர கொளுத்தி விட்டுருக்க. ஆமா, இது என்ன தேங்காய் பழம் ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கு? எனக்கு கழுத்துல மாலை வர போட்டு வச்சிருக்கு. சாரி மைனி, நான் எங்க அத்தையை எத்தேன்னு 2-3 நேரம் கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க எந்திரிக்கவே இல்லையா, அதனால தான் செத்து போயிட்டாவோன்னு நினைச்சேன். என்னது, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சா? அதுக்கு தான் இந்த மாலையும் தேங்காய் பழம் பத்தி இல்லாமா? என்ன வேலையை பண்ணி வச்சிருக்க நீ? எம்மா அதான் சொன்னம்ல, தெரியாம பண்ணிட்டேன்னு. என்னது தெரியாம பண்ணிட்டியா? நல்ல வேளை மாலையும் பொட்டையும் வச்சால மூக்குல பஞ்ச வைக்காம விட்டா. அடி பாதவதி, கொஞ்ச நேரத்துல என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் எந்திரிக்காம இருந்தோம்னா அவ்வளவுதான். இன்னும் 10 நிமிஷத்துல என்ன குழியில இறக்கி இருப்பா. சரியான கூறுகிட்ட பிள்ளைய பெத்துக்கிட்டு இங்க சம்மந்திக்காரிக்கு முதல் மரியாதை பண்ண வந்திருக்காவலாம்ல. எத்தி, அது வந்து பாருடி, இனி எத்தேன்னு ஒரு வார்த்தை உன் வாயால என்ன கூப்பிட்டேன்னு வச்சுக்க, உன் வாயவே உடைச்சிரும் பாத்துக்க. சமதி, என் மவளை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? நீங்களே உங்க 2 கண்ணால பாத்தேல்ல, நல்ல கூறுகிட்ட பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. யார கூறுகிட்ட பிள்ளைன்னு சொல்றீங்க? என் மவ நல்ல புத்திசாலி பிள்ளை தான். ஆமா, பெரிய புத்திசாலி பிள்ளை. அதான் உயிரோட இருக்கப்பட்ட என்ன பாடையில ஏத்த பார்த்தாளோ. ஏப்பா, இவ்வளவு நாள் என் மருமக என் வீட்டுக்கு வரணும், என் மாங்கூட ஒத்துமையா இருக்கணும், என் குடும்பமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் மகனுக்கு கட்டி வச்சு நான் தான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசாதீயோ. என் மக தான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்க வீட்டுக்கு வந்து காத்துல கிடந்தியோ. ஆமா, அப்படியே வீட்டு வாசல்ல வந்துலாம் கிடந்தோம். இனி ஒரு நிமிஷம் உன் மக என் வீட்டுல இருக்கப்படாது. கையோட கூட்டிட்டு போயிருங்க. என்னடி முடிச்சிட்டு நீங்க? சின்ன பொண்ணே, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னது உங்க மகன் செஞ்ச வேலைக்கு என்ன படி ஏசிக்கிட்டு இருக்குதியா?